ராவணனை கொன்னான்னா அந்த ராட்சச குலத்தையே அழிச்சார்னு அர்த்தம் இல்லை. ராவணனை கொன்னு யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்? அந்த ராட்சச குலத்துல இருக்கிற அதே ராவணனுடைய தம்பியை தானே பட்டாபிஷேகம் பண்ணார். அப்ப ராட்சச குலத்துக்கு எதிரியா இல்லையே? விபீஷணன்கிறவன் ராட்சசன் தானே, ராவணனுடைய தம்பி தானே. அப்போ ராவணனை கண்டா அந்த இனத்தை கண்டாலே பிடிக்காது, அந்த குலத்தை கண்டாலே பிடிக்கும். இதெல்லாம் நம்ம சொல்ற அனாவசிய வார்த்தைகள். அவனுடைய வேல்யூவை இறக்குறோம். நம்மளோட மனசை ஏற்ற வேண்டியிருக்க அவருடைய வேல்யூவை கீழே இறக்குறோம். அவருக்கு எந்த குலமும் கோத்திரமும் ஜாதியும் இனமும் மொழியும் மாநிலமும் தீவும் கான்டினென்ட்டோ பிரதேசமோ இல்லை படிப்போ அறிவோ பணமோ சொத்தோ எதுவுமே அவருக்கு தடை கிடையாது. அவனுடைய கருணை எல்லாருக்கும் பொது. எப்படின்னா மழை தண்ணீர் போல. பாஷ்யத்தில் கமெண்ட்ரியில் இப்படி மழை தண்ணீர் ஒரு வயலில் பட்டுதுன்னா அந்த வயலில் இருந்துக்கு அந்த மழை அந்த அந்த பீஜம் நாற்று நட்டவர்களுக்கு அது அரிசியாக விளையிறது அந்த மழை தண்ணீர்னால. அதே சாக்கடையில் போய் விழுந்ததுன்னா அது சாக்கடையாக மாறிடும். அந்த மழை தண்ணீரே சாக்கடையாக மாறிடும். வயலில் விழுந்த தண்ணீர் அரிசியாக மாறுறது. சமுத்திரத்தில் சிப்பிக்குள்ள ஆயிஸ்டருக்குள்ளே விழுந்ததுன்னா அது முத்தாக மாறுறது. மழை தண்ணீர் ரொம்ப பார்ஷியலாக இருக்குது. இந்த சிப்பிக்குள்ளே விழுந்தது மட்டும் முத்தா மாறுறது, ஆயிஸ்டருக்கு மட்டும் முத்தா மாறி இங்கே பாரு சாக்கடையாக மாறி இருக்குன்னு மழை தண்ணீரை குறை சொல்ல முடியுமா? மழை தண்ணீர் எல்லாருக்கும் பொது. நம்ம பாத்திரம் யார்கிட்ட அந்த மழை தண்ணீர் விழறதோ, அந்த ரெசிபியன்ட் யார் மேலே விழறதோ, சத்பாத்திரமாக இருந்தா, நல்ல நற்குணங்கள் உடையவராக இருந்தா, விபீஷணனுக்கும் அந்த கருணை பொதுதான். ராவணனுக்கும் எதிவா ராவண ஸ்வயம், ராவணா நீ மாறி வந்தா நான் உன்னை வதமே பண்ண மாட்டேன்னு சொன்னார் ராமர். அந்த கருணைக்கு பாத்திரமாக தெரியல ராவணனுக்கு பிற மனைவி மேல கை வச்சான். அப்போ அவர் பார்க்கிற ஒரே டிஸ்டிங்ஷன், ஒரே பேதம், ஒரே வித்தியாசம், நல்லவனா கெட்டவனா, அவ்வளோதான். அவன் பக்தனா அபக்தனா? பக்தன்கிற இந்த இடத்துக்கு நல்லவன் அர்த்தம். அப்போ பஜந்தி து மாம் பக்தியா, இதை காண்பிக்கக்கூடிய கதைகள் தான். இதெல்லாம் சொல்லலாம், நிரூபணம் பண்ண முடியுமா? கதைகள் உண்டா அப்படின்னு எப்பவுமே ஒரு தியரம் அப்படின்னா ப்ரூஃப் உண்டு மேத்தமெட்டிக்ஸில். அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு அவனுடைய கருணை. கண்ணனா கந்தனா யாரா இருக்கட்டும், இஷ்ட தெய்வம், அந்த ஈஸ்வரனுடைய கருணை எல்லாருக்கும் பொது. இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிரூபிக்கும்படியாக ஸ்லோகங்கள், பல ஸ்லோகங்கள். அதில் தான் இன்றைய தினம் ஒரு 7 கதைகள், 3, 4ன்னு பிரிச்சுட்டு இருக்கோம் இந்த 2 பாகமாக. இந்த 7 கதைகளில் அவனுடைய கருணை குலத்தை பார்க்கல, ஆச்சாரத்தை பார்க்கல, படிப்பை பார்க்கல, பணத்தை பார்க்கல, சொத்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவனுடைய நற்குணத்தை தான் பார்த்து கருணை. அப்படி கர்மா எல்லாருக்கும் பொது, கஷ்ட நஷ்டம் எல்லாருக்கும் பொது, கருணை பக்தனுக்கு தனி. அப்போ அந்த கருணை இவனுக்கு மட்டும் புரிகிறாரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காரு. அவன் புரிஞ்சுன்னு இருக்கான் அந்த கருணைய அவர் பொழிஞ்சிருக்காருன்னு. இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம மேலேயும் எத்தனை கருணை காட்டுறாரு, ஏன் இவ்வளோ கருணை காட்டுறாரு, இவ்வளோ கருணை தாங்காது அப்படின்னு சில பகான்கள்லாம் பாடுறான். இவ்வளோ கருணை தாங்காதுப்பா. அந்த மாதிரி முதல்ல யார் இடத்துல கருணை காண்பிச்சார்? ஏழை ஏதலன், ஏழை ஏதலன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்தே மாழை மான்மட நோக்கி தோழி உம்பியம்பி என்றொழிந்திலே உகந்தே உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி, தோழன் நீ எனக்கு, எனக்கு நீ தோழன் இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட, மனத்து இருந்திட, மனத்து இருந்திட
ஆழிவண்ணா 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 நில்லடியினை அடைந்த அணி பொழில் திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்து அம்மா